ஹாய் ஆல், வெல்கம் டு கீப் கம் அண்ட் க்ரோஷே. இன்னைக்கு வீடியோவில் கிரானி ட்ரையாங்கிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிரானி ரெக்டாங்கிள், கிரானி ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்குமே நிறைய யூசஸ் இருக்குது. எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஷால் பண்ணலாம், பர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாப் மாதிரி இங்கே அட்டாச் பண்ணி இங்கே வந்து நீங்கள் லூப் வச்சு பட்டன் ஹோல் பண்ணலாம். அந்த மாதிரி இதை வந்து நிறைய பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பேட்ச் ஒர்க்குக்கு கூட. ஸோ இன்றைக்கி இந்த கிரானி ட்ரையாங்கிளில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 3.5 mm ஹுக் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற யான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் மேஜிக் ரிங் பண்ண போகிறேன். மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்த வீடியோஸில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் வந்து மேஜிக் ரிங் பண்ணியிருக்கேன். மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு நான் வந்து செயின் 4 பண்ண போகிறேன். 1 2 3 4 செயின் 4 பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி செயின் 4க்கு அப்புறம் மூணு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். 3 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் செயின் 3 பண்ணுறேன். செயின் 3 பண்ணிவிட்டு மறுபடி 3 டபுள் க்ரோஷே பண்ணுறேன். செயின் 1 பண்ணிவிட்டு மறுபடி ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். இப்போது இதோட நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடுச்சு. இப்போ என்னோடய மேஜிக் ரிங்கை வந்து நான் டைட்டன் பண்ணிக்க போகிறேன். மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிவிட்டு அடுத்த ரோ ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த ரோ ஆரம்பிக்கிறதுக்கு செயின் 4 பண்ண போகிறோம். மறுபடி செயின் 4 பண்ணிவிட்டு நான் இப்படி திருப்பிக்க போகிறேன். இப்படி இருக்கிற ஒர்க்கை வந்து நான் இப்படி திருப்பிக்க போகிறேன் அடுத்த ரவுண்டுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஒரு செயின் 1 பண்ணிட்டு டபுள் க்ரோஷே தானே கடைசியாக பண்ணோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் வந்து 3 டபுள் க்ரோஷே போட போகிறேன். அதுக்கப்புறம் செயின் 1 பண்ணிக்க போகிறேன். இப்போது சென்டர் வந்துட்டோம். சென்டர் வந்து எல்லா சென்டருக்கும் 3 டபுள் க்ரோஷே, செயின் 3 டபுள் க்ரோஷே தான் பேட்டர்னு. ஸோ சென்டரில் வந்து இப்போ நான் 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். 3 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 3 பண்ண போகிறேன். செயின் 3 பண்ணிவிட்டு மறுபடி 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். இப்போ என்னோடய சென்டர் முடிஞ்சிடுச்சு. செயின் 1 பண்ணுறேன். செயின் 1 பண்ணிவிட்டு மறுபடி கடைசி செயின் ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். 3 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 1 பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணி இந்த ரவுண்டை நான் முடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வந்துடுச்சு. இப்போது அடுத்த ரோ ஆரம்பிக்க போகிறோம். எல்லா ரோவை ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம வந்து செயின் 4 பண்ணுவோம். எல்லா ரோவையும் முடிக்கிறதுக்கு நம்ம வந்து செயின் 1 பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே பண்ணி தான் முடிப்போம். ஸோ இந்த செயின் 4 வந்து ஒரு டபுள் க்ரோஷே செயின் 1 கவுண்ட் ஆகுது. ஸோ செயின் 4 பண்ணிவிட்டு நான் திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு செயின் ஸ்பேஸ்க்குள்ளேயே 3 டபுள் க்ரோஷே போட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே நான் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் 1 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போட போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சென்டர் வந்துடுது. சென்டர் வந்து நான் 3 டபுள் க்ரோஷே, செயின் 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ இப்போது 3 டபுள் க்ரோஷே முடிச்சிட்டேன். அப்புறம் செயின் 3 பண்ணிட்டேன். இப்போ மறுபடி 3 டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸ்க்குள்ளே போட போகிறேன். இப்போ செயின் 1 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போட போகிறேன்.
இப்போ செயின் 1 பண்ணிவிட்டு கடைசி ஸ்பேஸ் வந்துடுது. கடைசி ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம முடிக்கும் போது எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 1 பண்ணிவிட்டு மறுபடி அதே ஸ்பேஸ்க்குள்ளே 1 டபுள் க்ரோஷே பண்ணி முடிக்க போகிறோம். இதுதான் இப்போ நம்மளோட பேட்டர்ன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரோஸையும் இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்றத ஞாபகம் வச்சுருந்தாலே இந்த சைஸை எவ்வளோ பெருசாக வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லா ரோவையும் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம செயின் 4 பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா ரோவையும் முடிக்கிறதுக்கு 3 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 1 பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிக்கிறோம். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த பேட்டர்னை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 3 டபுள் க்ரோஷேக்கு அப்புறமும் ஒரு செயின் 1 பண்ணுறோம். ஒரு செயின் ஸ்பேஸ்க்குள்ளேயும் 3 டபுள் க்ரோஷேஸ் பண்ணிவிட்டு செயின் 1 பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சைஸ் வந்து எவ்வளோ வேணால் பெருசாக வரும். நீங்கள் வந்து அதை ட்ரையாங்கிள் ஷாலாக பண்ணலாம், இல்லை பர்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி பவுச் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃப்ளாப் மாதிரி பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் எதுக்காவது பேக்ஸுக்கு இல்லை வேறு ஏதாவது கார்டிகன்ஸ்க்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு கலரில் ஒரு பீஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த கிரானி ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதிலேருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் செயின் 4 பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் 1 பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 3 டபுள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 1 3 டபுள் க்ரோஷே. சென்டர் வந்து நமக்கு எப்போவுமே 3 டபுள் க்ரோஷே, செயின் 3 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் செயின் 1 பண்ணிவிட்டு இதில் 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 பண்ணிவிட்டு இதில் 3 டபுள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 1 பண்ணிவிட்டு இதில் 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ரவுண்டை முடிப்போம். ஸோ இப்படி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்து நீங்கள் ஷால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் வர வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே இல்லை டபுள் க்ரோஷே இல்லை கூட நீங்கள் ஒரு எட்ஜிங் வந்து பார்டர் மாதிரி கொடுக்கலாம், ஷெல் ஸ்டிச் மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே அந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ் ஷால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரோ பண்ணிவிட்டு முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.